இந்த வீடியோவில் நான் எதுக்காக இந்த சீரீஸ் ஆரம்பித்தேன்றதை நான் சொல்கிறேன். இன்றைக்கி இது ஒரு யூஷுவலான டே தான். நீங்கள் விஷுவலாக நான் என்ன பண்ணுறதை பார்ப்பீங்க. பட் அதுக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறது கிடையாது. எதுக்காக இதை ஆரம்பித்தேன் அப்படின்றத நம்ம பேசுவோம். டிசிப்ளினே இல்லாத வாழ்க்கையில் டிசிப்ளின் எப்படி எடுத்துகிட்டு வரேன்னு பார்க்குறதுல இது இன்னொரு நாள். ஐ ஒர்க் ஆஸ் அ மீடியா பர்சனுங்க. ஐ டூ பிஹைண்ட் த ஸ்க்ரீன் மீடியா ஒர்க்ஸ் லைக் அனிமேஷன், டிசைன், ஆர்ட். இதுதான் என் ப்ரொஃபஷன். என் ப்ரொஃபஷன் கொஞ்சம் டிமாண்டிங் தான். கொஞ்சம் ப்ரூட்டல் அண்ட் அன்பிரடிக்டபிளாக தான் இருக்கும். அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். இது என்னோட பிரச்சனை மட்டும் இல்லை, எல்லா ஒர்க்கிங் ப்ரொஃபஷன்ஸோட பிரச்சனையும் இதுதான் நான் நம்புகிறேன். டிசிப்ளின் இல்லைன்னா லைஃப்பை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோன்னு நினைக்க தான் செய்வோம். ஆனால் ரியாலிட்டி லைஃப் தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணும். இதை இன்னும் பெட்டராக சொல்லணும்னா, ஒரு நைட் லேட்டாக தூங்குறது, ரேண்டமாக சாப்பிட்றது, ஒர்க் அவுட் பண்ணாமல் உடம்ப ஐடியலாக வச்சுக்கிறது, கோல்ஸை அப்படியே போஸ்ட்போன் பண்ணுறது, இது எல்லாமே பைலப் ஆகிட்டே இருக்கும். ஒரு நாள் பார்த்தோன்னா பல வருஷம் தாண்டி இருப்போம். நம்ம மிரரில் பார்க்கும்போது இதுதான் நம்ம கம்ஃபர்ட் ஜோன் நம்மளை பண்ணியிருக்குன்னு நமக்கு சொல்ல தோணும். பட் ஆனால் மனசு ஏற்றுக்காது. அதுதாங்க உண்மை. ஹானஸ்டாக எனக்கு இதுதான் வேக்கப் கால். நான் இதை பல மாசமாக பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னோட கன்சிஸ்டன்சி ஓரளவுக்கு பேடாக இருந்தது. பட் இதை நான் எப்போ டாக்குமெண்ட் பண்ணணும்னு ஆரம்பிச்சேன்னா, ஒரு நாள் எனக்கு மோட்டிவேஷன் கம்மியாக இருந்தது. ஐ வாண்டட் டு ஃபிகர் இட் அவுட் ஹவு இட் இஸ் டன். அன்னிலிருந்து தான் நான் டாக்குமெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ இட்ஸ் கோயிங் குட் அண்ட் ஐம் ஃபீலிங் மச் பெட்டர். என்னால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும், நான் ஒரு ரொட்டீன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு உங்களோடது தான். நாளை சந்திப்போம்.